இங்க இருந்து இப்ப போற பேருந்து தர்மபுரியில மாத்தி விட்டாங்களே, தெரியுமா அந்த கதை? தெரியுமா? தர்மபுரி மருத்துவமனைக்கு போனோம்னா இப்ப எங்க போய் எதுல போய் இறங்கணும்? நீங்க வெளில போய் இறங்கணும். வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்தே மருத்துவமனைக்கு போவீங்களா? ஷேர் ஆட்டோ இல்லைன்னா மினி பஸ் இல்லைன்னா யாரோடையாவது தொத்தின் கித்தின்னு போகணும். அதானமா? அப்படிதான் போனோம். ஒரு பேருந்து நிலையம் என்றால் என்ன? மக்களுக்கு பயன்பாடு இருக்க வேண்டியதுதான் பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையம் எங்க இருக்கணும்? நகரத்து மையத்தில் இருக்கணும். அதை சுற்றி கல்லூரிகள். இப்ப எப்படி இருக்குது தர்மபுரி டவுன் பேருந்து நிலையத்துல? கல்லூரி இருக்கிறது, கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறது, அப்புறம் மகளிர் கல்லூரிகள் இருக்குது, கலெக்டர் ஆபீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது. அந்த இடத்துல தான் பேருந்து நிலையம் இருக்கணும். அந்த பேருந்து நிலையத்துல இரவோடு இரவாக மாற்றி விட்டார்கள். அப்ப திடீர்னு மக்களை மாற்றினா எப்படி இறங்குவாங்க? ஒரு வயசான பாட்டி ஆஸ்பத்திரிக்கு 70 வயசு, அது எப்படி வருவாங்க? வெளியில இருக்கிற பேருந்து நிலையத்துல இறங்கி நடந்தே வருவாங்களா? இல்ல பள்ளிக்கூடத்துக்கோ ஸ்கூலுக்கு போற பசங்க வெளியில எங்கேயோ இறங்கி தனியா நடந்து காலேஜுக்கு வருவாங்களா? இது ஒரே நாள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல வெளியில பேருந்து நிலையம் அமைச்சிங்க, அதற்கு வெளியூர் போகக்கூடிய வெளி மாவட்டத்திற்கு போகக்கூடிய பேருந்துகள் போனா பரவாயில்ல. பாப்பிரெடிப்பட்டி, அரூர், பொம்மிடி இவங்கெல்லாம் எங்க போய் இறங்கணும்? அவங்க ஏன் அந்த வெளியூருக்கு அந்த பக்கம் போனோம்? அவங்க தருமபுரிக்கு தானே போனோம், அங்கதானே போய் அவங்க இறங்குவாங்க. அவங்களுக்கான அந்த நிலையத்தை அப்படியே இருந்தா தானே அது நல்லா இருக்கும். 2 பேருந்து நிலையத்தையும் வச்சுக்கிட்டு அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணுமோ அதற்கு தானே இவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய மூளையை கொஞ்சம் உபயோகிச்சு 2 பேருந்து நிலையத்தையும் ஒழுங்காக வழி நடத்தி கொண்டு போகாமல் ஒரே இரவில் அந்த பேருந்து நிலையத்தை மூட வேண்டிய அவசியம் என்ன? மக்களை என்ன ஒரு மனசாட்சியே கிடையாதா? அவங்க திடீர்னு காலையில எடுத்து வேற இடத்துல போய் இறங்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 பிளானிங்கே இல்லாம, ஒரு திட்டமிடுதலே இல்லாம ஒரே இரவில் பேருந்து நிலையத்தை மாற்றுவது நிஜமாகவே நியாயமில்லை. 2 பேருந்து நிலையங்களையும் எப்படி நல்ல விதமாக உபயோகப்படுத்துவது என்பதுதான் ஒரு அதிகாரி அவர்கள் அதை யோசிச்சு செய்யணும். அதை விட்டு மக்களை கஷ்டப்படுத்துறது அவங்க வேலை கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யதான் இத்தனை கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இருக்கிறாங்களே தவிர அவங்கள ஒரே நாள்ல கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் வாங்கல. அதனால இந்த பேருந்து நிலைய பிரச்சனையை விரைவில் நல்ல தீர்வு அவங்க கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்.